அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு அறுபடை வீடுகளை தாண்டி ஒரு ஆச்சரியம் ஞாபகத்துக்கு வருங்க. அதாவது அறுபடை வீடுகளில் முருகப்பெருமானுக்கு இல்லாத ஒரு அதிசயம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த சிவன்மலையில் இருக்கும். ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு சொன்னாவே அது உண்மைதாங்க. அதாவது ஆண்டவனே உத்தரவாக சொன்ன சில பொருட்கள் இந்த பெட்டிக்குள்ளே வச்சு பூஜை செய்வாங்க. அந்த பொருட்களின் மூலமாக மக்களுக்கு கடவுள் என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியிலேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது ஒவ்வொரு முறையும் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருட்களின் மாற்றம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த பொருள் மாற்றம் எப்போ மாறும், இந்த நாளைக்கு தான் மாறும், இப்போ தான் எடுப்பாங்க அப்படின்லாம் யாராலும் கணிக்க முடியாது. ஏன்னா எப்போ பொருள் வைப்பாங்க, எடுப்பாங்க, கடவுள் எப்போ உத்தரவு கொடுப்பாரு அப்படிங்கிறது யாராலும் கணிக்க முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த ஆண்டு எத்தனை முறை பொருட்கள் மாற்றம் நடந்திருக்கு, இப்போது பெட்டிக்குள்ளே என்ன பொருள் இருக்குது, இந்த பொருளால் என்ன விஷயங்கள் சமுதாயத்திற்கு சொல்ல வராங்க, இந்த பொருட்களின் ஒரு தாக்கத்தால் மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்படுது, இவை எல்லாம் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சிவன்மலை கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அதிசயங்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக வீட்டில் சண்டை சச்சரவாகவே இருக்குது. எப்போ பாரு வாக்குவாதமாக இருக்குது. கையில் ஒரு காசு பணம் நிற்கிறதே இல்லை. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. நிம்மதி இல்லை. இந்த மாதிரியெல்லாம் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வேணுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். அது ஒரு ஜோதிடருடைய எண். கண்டிப்பாக பலன் நிறைய பேர் பெற்றிருக்காங்க. உங்களுக்கும் அதன் மூலமாக பலன் கிடைக்கும். நாம் இப்போது சிவன்மலை கோவிலை பற்றி பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக இந்த ஆகஸ்ட் மாதம் நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக வரலாம். அதாவது இப்போது பெட்டிக்குள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 30ஆம் தேதி மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உத்தரவான பொருள் மண் கலசத்தில் தீர்த்தம், மற்றொரு மண் கலசத்தில் மண், ஏற்கலப்பை மற்றும் பிரம்பு இவை தான் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இதற்கு பிறகு பொருள் மாற்றம் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் நாம் இந்த சிவன்மலை கோவில் பற்றிய நிறைய தகவல்களை சொல்லியிருக்கோம். அதில் இந்த பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளுக்கான ஒவ்வொரு அர்த்தங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு சம்மந்தப்பட்டு அதிகமான விஷயங்கள் மாற்றம் அடையும், விவசாயிகளுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதுபோல் இந்த பெட்டியில் ஏற்கனவே ஏராளமான பொருட்கள் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க. அதாவது இந்த பெட்டிக்குள்ளே நெல், மஞ்சள், தண்ணீர், ரூபாய் நோட்டு அப்படின்னு நூற்றுக்கணக்கான பொருட்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஒவ்வொரு முறை பொருள் வைக்கப்படும் போதும் ஒரு மாற்றத்தை இந்த உலகம் அந்த பொருளை சார்ந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லலாம். மண், விவசாயம், நீர் ஆகியவற்றினுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடியதாக தற்போது இருக்கக்கூடிய பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பொருள் முருகப்பெருமான் யாருடைய கனவில் வேண்டுமானாலும் உத்தரவாக சொல்லுவார். அதற்கு பிறகுதான் இந்த பொருள் வைப்பாங்க. சரி, இந்த பொருளை தொடர்ந்து மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள், முருகப்பெருமான் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு வாக்கு சொல்ல வராரு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி மற்றும் நம்பிக்கையினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கோவிலுக்கு போய் மேஷராசிக்காரர்கள் வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அந்த மேஷராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் எந்த கோவிலுக்கு போனாலும் கிடைக்குங்க. அதில் முக்கியமாக பழனி, இந்த சிவன்மலை இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் கூட அவர்களுக்கு நடக்க துவங்கும். நமக்கு இது நடக்கவே நடக்காது, மிக கடினம் அப்படின்னு நினைத்த விஷயங்கள் கூட நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.
சரி, சிவன்மலை கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க. அது எங்கன்னு சொல்லலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் அமைந்திருக்கக்கூடியது தாங்க இந்த சிவன்மலை. இங்கு அருள்பாலிக்கக்கூடிய சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த மலை மீது அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு பக்தர்கள் தமிழகம் முழுவதிலிருந்தும் வர்றாங்க. முக்கியமாக இந்த கோவிலில் சன்னதி, கொடிமரம், தீர்த்தம், பிரசாதம் போன்றவற்றை முக்கியமாக நம்ம பார்ப்போம். முக்கியமாக ஆண்டவன் உத்தரவு பெட்டி நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இன்னும் நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த ஒரு பக்தருக்குமே கடவுள் நேரில் பதில் சொல்வது போலவே இருக்கும் அப்படின்னும், அதாவது கனவில் பக்தருக்கு ஆண்டவன் உத்தரவாக பொருளை சொல்லுகிறாரு அப்படிங்கிறது இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு அடிப்படையாக முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது அப்படின்னு பார்த்துட்டோம். வீடு, வருமானம், செலவு, லாபம், குழந்தைகள், கல்வி, மனநிலை, இது போன்ற துறைகளில் நீங்கள் கலவையான பலன்களை மேஷராசிக்காரர்கள் அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கூட இந்த பலன்கள் சற்றே மாறுபடலாம். முக்கியமாக மேஷராசிக்காரர்களுக்கு தேவையற்ற செலவு வேண்டாம், அவசர முதலீடு வேண்டாம், கடன் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும், ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் சொல்லப்படுது. குருவினுடைய ஆதரவு தொடர்பான ஜோதிட விளக்கங்களில் வீடு, மனநிலை மற்றும் அடிப்படை நிலைத்தன்மை முக்கியத்துவம் இருக்கிறதாக சொல்லப்படுது. முக்கியமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வேலையை உடனடியாக மாற்றுவது, கோபத்தில் ராஜினாமா செய்கிறது, இந்த மாதிரியான முடிவுகள்லாம் நீங்கள் இறங்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாம். குரு 4ஆம் வீட்டில் இருக்கிறதாக சொல்லப்படுறதால ஜோதிட விளக்கங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு, குடும்பம், சொத்து, மன அமைதி, தாயார் தொடர்பான விஷயங்கள், இது போன்ற விஷயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த ஒரு விஷயத்தை அமைதியாக பேசி தீர்க்கக்கூடிய காலமாக இதை நாம் எடுத்துக்கணும். மேஷராசிக்காரர்களுக்கு முக்கியமாக முருகப்பெருமான் தைரியம், செயல், வீரம், விவேகம், போராட்ட மனநிலைமை, இது எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் கொடுப்பார். முருகன் வேல், வீரம், ஞானம், தீமைக்கு எதிரான போராட்டம், இவையெல்லாம் கொடுப்பாங்க. இவற்றினுடைய அடையாளமாக பக்தியில் சிறந்ததாக முருகப்பெருமானுடைய பக்தர்களாக மேஷராசிக்காரர்கள் விளங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நாம் மேஷராசிக்காரர்கள் ஓம் சரவண பவ என்று ஜபிப்பது ரொம்ப சிறப்பான பலனை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிவன்மலை முருகனை வழிபட விரும்புகிறவங்க சிவன்மலை தரிசனம் செய்யலாம். மேலும் குடும்ப குலதெய்வம் அல்லது குடும்பத்தில் தலைமுறையாக வழிபடக்கூடிய முருகன் கோவில் இருந்தால் அதற்கு முன்னுரிமை கொடுக்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு செய்வது ஜோதிட மரபில் பரவலாக பரிந்துரைக்கப்படுது. குறிப்பாக சிவப்பு மலர், செவ்வரளி, பால் அபிஷேகம், வேல் வழிபாடு, முருகன் நாம ஜெபம், இவையெல்லாம் செய்கிறது நல்லது. மேஷராசிக்காரர்கள் வீட்டில் செய்யக்கூடிய எளிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை எழுந்ததும் முதல்ல விநாயகரை வணங்குவது, பிறகு முருகனை நினைத்து வணங்குவது, ஒரு விளக்கு ஏற்றுவது, ஓம் சரவண பவ என்று மந்திரத்தை உச்சரிப்பது, 108 முறை ஜபிப்பது இன்னமும் நல்லது. அல்லது வழக்கமாக முருக மந்திரத்தை ஜபிக்கலாம். அதே போல் முக்கியமாக நாம் வேண்டும் போது எனக்கு கோபத்திற்கு பதிலாக ஞானம் கிடைக்கட்டும், அவசரத்திற்கு பதிலாக நிதானம் கிடைக்கட்டும், நான் செய்யும் முயற்சியில் நல்வழி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது இன்னமும் நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருட்களையும் அது மேசராசியும் இணைந்து பார்த்தால் என்ன செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கலப்பை என்பது செயல், மண் என்பது அடித்தளம், தீர்த்தம் என்பது உயிர், பிரம்பு என்பது கட்டுப்பாடு. மேசராசி இயல்பாக வேகமாக செயல்பட விரும்பக்கூடிய ராசியாக ஜோதிடத்தில் கருதப்படுது. அதனால் இந்த அடையாளங்களை மேசராசிக்காரர்களுக்கு நாம் பொருத்தக்கூடிய வகையில் இருக்கலாம். முக்கியமாக அவசர முடிவு, கோப பேச்சு, தேவையற்ற கடன், அதிக செலவு, மேலதிகாரிகளோடு வாக்குவாதம், குடும்பத்தில் பிடிவாதம், இவையெல்லாம் மேஷராசிக்காரர்கள் செய்யாமல் இருப்பது மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியின் மூலமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.